அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2024 புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு, ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த புத்தாண்டில் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தலை அந்த 12 ராசிக்காரர்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலை மனதில் இருத்தி கொண்டால் இந்த வருடத்தை மிக எளிமையாக அண்டு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ஆண்டை கடக்க முடியும். இல்லாட்டி தேவையற்ற குழப்பம், அறியாமையில் சிக்கல், பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக தான் ஒரு தெளிவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப பலர் ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. பலர்னு சொல்கிறத விட சிலர்னு சொல்லலாம். பலர் நல்லா தான் போட்டிருக்காங்க. நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த சிலரும் அவங்களுக்கு அந்த இது நடக்கலை அப்படிங்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது என்ன தனுசுக்கு ஃபஸ்ட் ரேங்க் போட்டிங்க, இப்போ செகண்ட் ரேங்க் போடுறீங்க அப்படின்னு அதை இன்னும் மாறி மாறி போடுறீங்க, யூ ஆர் த லையர் அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கள நான் மதிக்கிறேன். ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அன்போடு வர்றவங்களுக்கு இது என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சரியான புரிதல் இல்லைங்கிறதால தான் ஒரு 1 or 2 minutes அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு அப்புறம் அறிவுறுத்தலை கொடுத்தாக்கா அதை முறையாக இந்த ஆண்டு முழுவதும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை. இப்போ முதல்ல அந்த இதை யோசிக்கணும். நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்? சனியின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம், குருவின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம். அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது எப்படி வேலை பார்க்கும், நார்மல் இதில் இயற்கையான அவருடைய சுபாவம் என்ன பாவக ரீதியாக உங்களுக்கு வேலை பார்க்க போகிறார், அதை செய்வாருங்கிறதுக்காக தான் நான் அதை ஒண்டி தான் மையப்படுத்தி சொல்லுவேன். அதற்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தனுசுக்கு சூப்பராக இருக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறப்ப, அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க். அது மாதிரி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்கும் அப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ரேங்க்னு. ஏன்னா 3, 6, 11 இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு. ஸோ அதை வச்சுட்டு தான் நான் அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன். இப்போ நான் அந்த புத்தாண்டு போடுறப்ப, புத்தாண்டுங்கிறப்ப அனைத்து கோள்களையும் பார்த்து சொல்லணும். குறிப்பாக இந்த 4 கோள்களை மையப்படுத்தி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்கும்னு சொல்லி அந்த புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதாவது பெரிய கோள்கள், அதாவது ஒரு ராசியை அதிக நாட்கள், அதிக மாதங்கள் கடக்கக்கூடிய அந்த 4 கோள்களை மட்டும் மையப்படுத்திட்டு, அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான். மற்ற கோள்கள்லாம் வெரி ஷார்ட் பீரியடில் இதாகும். சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி, சந்திரன் 2.25 நாள்லேயே ஒரு ராசியை கடந்துட்டுருப்பார். புதன் இதெல்லாம் ஃபாஸ்டான கோள்கள் 2 மாதம் 3 மாதம் அப்படி தான் இருக்கும். வருட கணக்கில் அப்படிங்கிறப்ப குரு பகவான், அடுத்து ராகு கேது 1.5 வருடம், அதற்கு அடுத்தது சனி பகவான் 2.5 வருடம். ஸோ இதை மையப்படுத்தி இந்த 4 கோள்களும் உங்கள் ராசிக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்க போதா, அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானித்து அதற்கேற்றபடி தான் ரேங்க்கு, அதற்கேற்றபடி தான் இந்த அறிவுறுத்தலும் கொடுப்பேன். ஸோ நீங்கள் தனித்து பார்த்துக்கணும் அதோட இம்பேக்டை. ஓவரால் இது எப்படி இருக்குங்கிறத இந்த வருட பலன்களில், புத்தாண்டு பலன்கள்லையும் இந்த அறிவுறுத்தல்கள் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது துலா லக்னம் அண்ட் துளாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துலா லக்னம் அண்ட் துளாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டமும் திருப்தியும் போட்டி போடும் ஆண்டு. மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன். அதிர்ஷ்டமும் திருப்தியும் போட்டி போடும் ஆண்டு. இந்த அறிவுறுத்தல்லேருந்தே தெரிஞ்சிருக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது துலாக்கு. ஆக்சுவலாக அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கணுமே சார், ஏன் செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் இந்த விளக்கம் வரும் எதனால் அப்படிங்கிறத. ஆக்சுவலாக 60% அண்டு மச்சமுள்ள ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே துலா லக்னம் அண்ட் துளாராசி அன்புள்ளங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு, ஃபேவரபுளான தசை நடந்துகிட்ருக்கு, இல்லை ஃபேவரபுளான நட்சத்திர சாரத்தில் அந்த தசாநாதன் தசையை நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக உச்சம் தொடும் ராசியில்
துலாம் வருவார்கள். இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல் வருது, கொஞ்சம் கம்மி. அதனால தான் 60% இருக்கேன். பட் ரொம்ப நல்லது. 60%னாக 60% எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக அது மேலே தான் கிடைக்கும். ஏன்னா இந்த 4 கோள்களில் 3 கோள்கள் நல்ல பலன்களை தர ரெடியாக இருக்காங்க. 2 பேரும் முழுமையாக நன்மை செய்கிறார்கள். யார்? சனி அண்ட் ராகு. அபரிமிதமான நன்மைகள். அப்படி ஒரு சொத்து சேர்க்கை, சொந்த பந்தங்கள் வழியாக, உங்கள் வித்தை திறமை வழியாக அப்படி ஒரு பெருமை, புகழ், மரியாதை. அண்டு 6ல் இருக்கக்கூடிய அந்த ராகு அப்படி ஒரு காரிய வெற்றியை, தகுதிக்கு மீறிய வெற்றி, தகுதிக்கு மீறிய செல்வத்தை கொடுக்கறதுக்கு இந்த சனி பகவான் அண்டு ராகு ரெடியாக இருக்காங்கங்க. இப்போ தகுதிக்கு மீறியது கிடைக்கணுன்னாலே துலா லக்னம் அண்டு துளாராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும். அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணிடணும். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை, யார்ட்டையாவது தீட்சை வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒரு மந்திர தீட்சை, மந்திர ஜபம் பண்ணுறது, அதர்வைஸ் ஏதாவது உபாசனை செய்வோம், இல்லை யோகா, மெடிடேஷன், அது மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸிங், எதில் இருக்கீங்களோ அதை விடாமல் பண்ணிடணும். அப்போ தான் தகுதிக்கு மீறியது கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் எந்த அளவுக்கு அந்த 4 தன்மையில் செயல்பட்டீங்கன்னா உங்கள் தகுதி திறமைக்கு ஏற்றபடி தான் கிடைக்கும். தகுதிக்கு மீறியது கிடைக்காது. அதனால் அந்த ராகு அப்படி ஒரு வெற்றியை கொடுக்க ரெடியாக இருக்கார். அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ஆட்சியாக இருக்கான். அந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்குங்க. சனி ராகு அபரிமிதமான நன்மைகளை, அதிர்ஷ்டங்களை, குழந்தைகள் வழியாகவும் நல்ல நன்மைகளை செய்கிற மாதிரி, ஏப்பா இவளுக்கு அதிர்ஷ்டம்பா, இவனுக்கு அதிர்ஷ்டம்பா அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய லெவலில் இந்த துலா லக்னம் அண்டு துளாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த சனி பகவான் அன்று ராகு செய்வார். அண்டு குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4 மாதங்கள் சிறப்பான பலன்களை கொடுக்குறார். அது துலா லக்னம் அண்டு துளாராசி அன்புள்ளங்கள் 1-5க்குள்ளேயே சில பார்ட்னர்ஸை தீர்மானிக்கிறது. நல்ல பார்ட்னர்ஸ், அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை நெருங்கிய நட்புகள், இவங்கள்ட்டெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறது, ஒரு இது பண்ணுறத இப்போ ஒண்டி ஒரு தட் இஸ் ஃபஸ்ட்டு 4 months ஏப்ரல் மாதம் முடிய பண்ணிக்கணும். 1-5 அப்போ அவர் அஷ்டம குருவாக போகிறார். அப்போ தப்பான ஐடியா, தப்பான ஆளை சூஸ் பண்ணுறது, தப்பான விஷயங்கள் நடக்கிறது, எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுன்னு வந்துடும். இதே நல்ல தசாபுத்தி நடந்துருந்துச்சுன்னா அது அப்படியே விபரீத ராஜயோகமாக மாறிடும். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ஆகாதவன் அந்த குரு பகவான், பாவக ரீதியாகவும் ஆகாதவன், குணப்படியும். நீங்கள் துலா லக்னம் துளாராசினா சுக்கிரன் அதிபதி. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் நல்லவங்களா, நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படிம்பீங்க. நீங்கள் கெட்டவங்களா, நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படிம்பீங்க. அந்த மாதிரி தன்மை. பட் குரு பகவான் எல்லோருக்கும் நன்மையாக நல்லவராக நடப்பார். அவர் 6ஆம் இடத்ததிபதி 8ல் இருக்கிறப்ப நல்ல தசாபுத்தி நடக்கிற அன்புள்ளங்களுக்கு விபரீத ராஜயோகமாக ஏற்படும். இதே 4 அகங்காரத்தில், திமிரில், ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் செயல்படாத துலா லக்னம் அண்டு துளாராசி அன்புள்ளங்கள் எப்படி அது மாதிரி செயல்படாமல் இருக்க முடியும்? ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான். ஜப தியானம் செய்யக்கூடிய அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு இந்த உச்சம் தொடும் ராசிக்கு போயிடுவீங்க. சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் ஒரு 8 மாதங்கள் சரியில்லை. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 4 months நல்லா இருக்குது. முக்கியமான முடிவுகள், முக்கியமான முயற்சிகள் அதெல்லாம் முன்னாடியே செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் செய்யக்கூடாது. அடுத்த 8 மாதங்கள் சரியில்லை. அண்டு கேது 12ல் இருந்துட்டு அப்படி ஒரு திருப்தியற்ற நிலைமை, குழப்பங்கள், சரியாக தூக்கம் இல்லை. அது ஆனந்தத்துலேயும் தூக்கம் வராது. அது உற்சாகமாக ரொம்ப ஹைப்பர் மூடில், ஹைப்பர்னா நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம், பாசிட்டிவ் ஹைப்பர்லேயும் உங்களுக்கு அது மாதிரி வரும். ஏப்பா இது கிடச்சிச்சு, அது கிடச்சிச்சு, ஓவராக அந்த கூத்தாடினாலும் ஹார்ட் அட்டாக் அப்படியும் வரும். ரொம்ப ஒவ்வொரு அதிர்ச்சி தர்ற மாதிரி, சந்தோஷம் தரக்கூடியதோ இல்லை துக்கம் தரக்கூடியதோ நடந்தாலும் அப்படி வரும். என் ஹார்ட் அட்டாக்னதும் பயப்படாதீங்க, நீங்கள் கூத்தாடாதீங்க, எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை அப்படின்னு நினச்சிக்கணும். பெருசாக நன்மைகள் நடக்கிறப்ப அப்போ தான் உச்சத்தை தொட முடியும். இல்லாட்டி மச்சம் உள்ள ராசிகள் தான் அது திடீர்னு தோல்விகள்
அப்புறம் அதை சரி பண்ணி கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரிலாம் பண்ணிடுவார். ஏன்னா கேது அப்படி ஒரு விரயத்தை, நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்க ரெடியாக இருக்கார். இதே ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு திருப்தி, ஒரு ஞானி போல பேசுவீங்க. மற்றவங்கெல்லாம் பார்க்குறப்ப துலா லக்னம், துளாராசி அன்புலங்க எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கிறாப்புல, எவ்வளோ ஞானி போல பிஹேவ் பண்ணுறாப்புலப்பா. ஏப்பா இந்த வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வாசகம்னாலும் திருவாசகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி துலா லக்னம் அண்ட் துளாராசிக்கு நடக்குங்க. ஏன்னா அந்த 12ல் உள்ள கேது டோட்டலாக நெகட்டிவாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். மன நிம்மதியை கெடுப்பார். அவன் ஞான கிறுக்கனாக உங்களை மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கார். தேவையற்ற விரயம், அலைச்சல்கள், மன நிம்மதி குறைவு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். ஜாக்கிரதை. குரு பகவானும் ஒரு 8 மாதங்கள் அப்படி தான் படுத்துவார். அது நீ ஆன்ம சாதனையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா விபரீத ராஜயோகமாக மாறும்னு இருக்கேன். இல்லாட்டி வம்பு. ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸ் தான் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது அப்போ தான் பண்ணிக்கணும். இந்த பார்ட்னர்ஸ் ரீதியாக பேசுகிறதெல்லாம். அதுக்கப்புறம்லாம் மற்றவங்க சொன்னாங்கலாம் எதுவும் செய்யறது, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏதாவது வேலை பார்க்கறது, பெரிய அளவுக்கு கடனை வாங்கிக்கிட்டு அதை இதை செய்யறது, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நிறைய சொத்துக்கள் வழியாக பெரிய அளவு நன்மைகள் அதெல்லாம் நீங்கள் அதை சொந்த பந்தங்கள் வழியாகவும் நல்லபடியாக அனுபவிக்க முடியும். அது ஒரு சமநிலையில் இருந்துக்கங்க. அது பெரிய ஞானிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. பெரிய புகழ், மரியாதை எல்லாம் கிடைக்கிறப்ப எல்லா புகழும் இறைவனுக்கு, அவனுக்கு தான். நம்ம என்ன செய்யணும்? நம்ம டம்மி பீஸு, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி ஒரு உணர்வுக்கு வந்துக்கணும். ஏதாவது ஒரு சின்ன கெடுதல் பிரச்சனைகள் நடக்குது, திட்டு வாங்குற மாதிரி சில தவறுகள் நடக்குது, பிரச்சனை நடக்குதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இது இந்த உடலுக்கு தகும்பாங்க. ஏன்னா நம்ம அறியாமை நிறைந்த இதில் நம்ம செயல்படுவோம். அதனால் இந்த ஆண்டு உண்மையிலே துலா லக்னம் அண்டு துளாராசி அன்புலங்களுக்கு உச்சம் தொடு ராசியிலே தான் போடணும். பட்டு அந்த குரு பகவான் அண்டு கேது 2 பேரும் கொஞ்சம் சொதப்புறாங்க. அதனால தான் 60% நன்மைகள். நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா உச்சந்தொடு ராசியில் தான் இருப்பீங்கன்ட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்டு ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக துலா லக்னம் அண்டு துளாராசி அன்புலங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கங்க. இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுடைய ஆண்டாக மாறும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.